ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். கிருஷ்ணனுடைய 5 வயதுக்கு மேற்பட்ட லீலைகள். பொதுவாக சுகபோகிகளுக்கு பகவான் சம்பந்தமான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை கிரகிக்க முடியாது. பகவானை வசப்படுத்துவதற்கான சிறந்த சாதனம் வைஷ்ணவ சேவை. தரிசனத்தை விட சேவைக்குத்தான் பகவான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். யசோதாவுடைய மடியில் கண்ணையா படுத்திருக்கிற போது பல சாதகர்கள், அதாவது துறவிகளாட்டம் பலர் கண்ணையாவை பார்க்க வர்றதுண்டு. சில பேரை பகவான் பார்க்கிறார், சில பேரை பார்க்க விரும்பாத போது அம்மா மடியில் படுத்திருந்தபடியே தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்களுடைய புடவையில் தன்னை மறைச்சிக்குவார். பகவான் உடலை மட்டும் பார்க்குறவர் இல்லை, மனசையும் சேர்த்து பார்க்கிறவர். தினமும் குறைஞ்சது 16 மாலை நாம ஜபம் செய்தால் பகவானுடைய விசேஷ கருணை கிடைக்கும். பாகவத கதை கேட்குற போது அந்த கதையை தனக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கணும். கேட்குறதெல்லாம் நிற்பதற்காக, நடப்பதற்காக. மனுஷன் துணிமணிகளை சுத்தமாக காட்டிக்கிறான், வெள்ளையும் சொல்லையுமா இருப்பான். மனசையும் அது மாதிரி வச்சுருந்தா ரொம்ப நல்லது. மனசு அது மாதிரி சுத்தமாக இருக்கணும்னா அதுக்கு நாம ஜபம் மட்டும்தான் ப்ராசஸ். இந்த கலிகாலத்தில் பகவானுடைய பால்ய லீலைகளை கேட்குறதுனால நம்பிக்கை பெருகும். கிஷோர லீலை அப்படிங்கிற சிறுவயது லீலை பக்தியை பெருக்கும். பாரத பூமி கர்ம பூமின்னு சொல்லப்படுது. பிற நாடுகள் போக பூமி. நம்முடைய இருப்பிடத்திலேயே கர்மத்துக்கு தக்க பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு செயலையும் பகவானின் ஆணையாக ஏற்று நடக்கணும். பக்தி கர்மம் ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பகவானை மகிழ்விப்பதற்காக செய்யப்படும் செயல்கள் கர்மம், அதெல்லாம் பக்தி. கர்மத்திற்கு பலனை விரும்புகிறது கபடத்தனம். பலனை விரும்பாமல் செய்யப்படும் கர்மம் தான் பக்தி. பகவான் கடமையை செய், பலனை எதிர்பாராத அப்படின்னு சொல்கிறது. எதிர்பார்க்குற மாதிரி யாருக்கும் பலன் அமையலை, அப்புறம் ஏன் எதிர்பார்த்து ஏங்கணும், கஷ்டப்படணும், இல்லாட்டி குதியாட்டம் போடணும்? அது தேவையில்லையே அப்படிங்கிறார். செயலை செய்யும்போது யாருக்கு பலன் நோக்கம் அதிகமாக இருக்கோ அவனுக்கு செயலில் இருக்கிற சுதந்திரம் குறைஞ்சி போயிடும். 100க்கு 100 அவனால் செயல்பட முடியாது. ஆசை மட்டும் இருக்கும். எப்படின்னா, செடிக்கு தண்ணீர் ஊற்றுற போது வாரம் ஒரு நாள் தோண்டி தோண்டி பார்த்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு எட்டி பார்க்குற மாதிரி செடியும் வளராது, உயிரும் போகாது. கர்மயோகத்தில் பலன் எதிர்பார்த்தா இதுதான் கதை. பகவானை மையமாக வச்சு செய்யப்படுற எல்லா செயல்களும் பக்தி தான். பகவானுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற நிஷ்டை, அந்த நம்பிக்கை முக்கியம். பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார், எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நினப்பும் இருந்துக்கிட்டே இருந்தால் பாவம் பண்ண மாட்டாங்க. இறைவன் நிகழ்த்துறார் அப்படிங்கிற நினப்போட செயல்படுறது தூய பக்தி. சரீரம் இருக்கிற வரைக்கும் விவகாரம் முக்கியம். மனசை எப்பவும் பகவத் விஷயங்களில் ஈடுபடுத்தி எப்பவும் பகவத் விஷயங்களை ஈடுபடுத்தி நடக்கணும். ஒருத்தர் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிற போது தான் மனசில் பாப விவகாரங்கள் வருது. பகவான் உங்களை வச்சிருக்கிற நிலையிலேயே திருப்தியும் ஆனந்தமும் ஏற்படுத்திக்கங்க. உங்களுடைய எந்த செயலுக்கு எத்தகைய பலன் தரலாம் அப்படிங்கிறது பகவான் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு அதில் உரிமை கிடையாது. செயலை நல்ல பாவனையோடு செய்யணும். எப்படி ஒளி சப்தம் இருக்க அதுக்கு தக்க எதிரொலி இருக்கும். யாருக்கிட்டையாவது தீங்கு, துவேஷம், பொறாமை இதெல்லாம் வச்சுருந்தா அதோடைய எதிரொலி பதிலும் அப்படி தான் அமையும். நல்லது செய்து உடல் களைப்பாகி படுக்கையில் போய் விழுந்தோம்னா நல்ல தூக்கம் வரும். அந்த தூக்கம் கூட பகவானுக்கு செய்கிற சேவை தான். பாபிகளுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. செயலோட பலனை பகவானுக்கு தந்துட்டா அதை அவர் பல மடங்கு ஆக்கி திருப்பி தரார்.
பகவானை உள்ளத்தில் எழ பண்ணணும். வெளியே எப்படி செய்கிறோமோ அதே போல் கோவிலில் மட்டும் இறைவனை ஸ்தாபிக்கிறதுனால யார் மனசும் அமைதிப்படுன்னு சொல்ல முடியாது. உலக சுகபோகம் அப்படிங்கிற குப்பை கூலங்களை ஹரிநாமத்தால் சுத்தம் செய்து இதயத்தில் பகவானை ஸ்தாபிக்கிறதுனால அங்கே அமைதி ஆனந்தம் உண்டாகும். இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. கிருஷ்ணனுக்கு இப்போ 5 வயது ஆகுது. கோகுலத்தில் அடிக்கடி அசுரர்களால் தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வேறு கிராமத்துக்கு குடிபெயர்ந்து போகலான்னு சொல்லி நந்தருடைய தம்பி உபநந்தர் முடிவெடுத்தார். கோகுலத்து மக்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கிட்டாங்க. பக்கத்தில் இருந்த பிருந்தாவனத்துக்கு போகணும் இடம் மாறுறாங்க. பிருந்தாவனம் அப்படின்னா பிருந்தா அப்படின்னாலே பக்தின்னு தான் அர்த்தம். பக்தியின் வனம் பிருந்தாவனம். பிள்ளைகளை 5 வயசு வரைக்கும் சீராட்டி வளர்க்கலாம். 5 வயசுலேருந்து பக்தி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் பிருந்தாவனம். பக்தி வனத்துக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகளை தர்மத்துக்கு பயப்படுறவனாகவும் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனாகவும் வளர்க்க பொருத்தமான வயது இந்த 5 வயசுலேருந்து தான். பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை பக்தியை சொல்லித்தராத பெற்றோர் அந்த பிள்ளைக்கு மறைமுகமான எதிரிகள். அவங்க 5 வயசில் இதயம் மென்மையாக இருக்கும், கிரகிக்கிற ஆற்றலோடு இருக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் அப்படியே பதியும். வாலிபத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு வீழ்ச்சியும் வராது. வாழ்க்கை பூரா நல்லதுகளையே செய்யக்கூடியவனாக அந்த பிள்ளை இருப்பான். பிருந்தாவனத்துக்கு குடிபெயர்ந்த போது கிருஷ்ணர் கையை பிடிச்சி உபநந்தர் தான் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டமாக குடிபெயர்ந்து போனாங்க. பிருந்தாவனத்துக்கு தனியாக போகக்கூடாது, கூட்டமாக தான் போகணும் அப்படின்னு இதில் உதாரணப்படுத்துகிறாங்க. பிருந்தாவனத்தில் கோவர்த்தனா, யமுனக்கரை இதையெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ண பலராமுக்கும் கூட இருக்கிற கோபியர்களுக்கும் ஒரே உற்சாகம், ஆனந்தம். யமுனக்கரையின் மணலில் அவங்க விதவிதமாக விளையாட்டு விளையாடுறாங்க. கிருஷ்ணர் 11வது அத்தியாயத்தில் கன்றுகளை மேய்க்கிறார். தசமஸ்கந்தம் 11 அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் கோபாலனாக பசுக்களை மேய்க்கிறார். ஒவ்வொரு ஜீவனையும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் உலக மோகத்தால் ஜீவனுக்கு அந்த அழைப்பு கேட்கலை, காதில் விழலை. ஆன்மீக சாதனைகள் ரஜோ தமோ குணத்தில் செய்ய முடியாது. ஆன்மீக சாதனைகளை ரஜோ குணத்தில் தமோ குணத்திலலாம் செய்கிறது கஷ்டம். சாத்வீக குணத்துக்கு வரணும். சாத்வீக குணம்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை இருக்குது, வாழ்வு முறை இருக்குது. வசிஷ்டர் ஒரு முறை தன்னை யாகத்துக்கு கூப்பிடாம வேற ஒருத்தரை புரோகிதராக நியமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நிமி சக்கரவர்த்தியை கோபப்பட்டார். இவர் சப்தரிசி, வசிஷ்டர் சப்தரிசி மண்டலத்தில் முக்கியமானவர், மரியாதைக்குரியவர். அவருடைய ஆசிரமத்துக்கு முரண் அப்படிங்கிற அசுரனுடைய பையன் பிரமிலன் அப்படிங்கிறவன் கொஞ்சம் சேட்டை பண்ணான். இதனால் அவனுக்கு சாபம். என்ன சாபம்னா கன்றுக்குட்டியாக போ அப்படின்னு சொல்லி. கன்றுக்குட்டிகள் இப்படி தான் ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவன் இருந்ததுனால கன்றாக மாற்றிட்டார். இவனுக்கு விமோச்சனம் பிருந்தாவனத்தில் ஆயிரக்கணக்கான கன்றுகளோட கண்ணன் பசங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிற போது இந்த கன்று வடிவத்தில் அரக்கன் அந்த கன்றுக்குட்டிகளுக்குள்ளே மறைஞ்சி நிற்கிறான். கண்ணன் இருக்கான். கண் இரத்த சிவப்பாக இருக்குது. எல்லா கன்றுகளுக்கும் தலையில் கிளம்புற போது கண்ணன் பூஜித்த அடையாளம் உண்டு. குங்கும திலகம், கழுத்தில் மலர் மாலை. ஆனால் அந்த வத்சாசுரனுக்கு அது இல்லை. இப்போ பகவான் அடி மேலே அடி வச்சு மெதுவாக அந்த கன்றை நோக்கி போகிறார். அதை கொஞ்சுற மாதிரி கிட்டத்தில் போனார். எல்லா கோபச்சிறுவர்களும் இந்த புது கன்றுக்குட்டி எங்கேருந்து வந்தது, அழகாக இருக்குது, ரொம்ப துருதுருன்னு இருக்குது, ஆனால் நம்ம ஊர் கன்று கிடையாது, விரஜத்தில் இப்படி ஒரு குட்டி கிடையாது, ராதாராணி ஊரை சேர்ந்ததும் கிடையாது, இப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த வத்சாசுரன் கம்சனால் அனுப்பப்பட்டவன், கண்ணனை கொல்றதுக்காக வந்தவன். இப்போ கன்றுகள் மத்தியில் நின்றுக்கிட்டு எல்லாம் மேயிற மாதிரி வாயை கீழே வச்சிட்ருக்கும்போது இவனும் அப்படி தான் இருப்பான். திடீர்னு தலையை தூக்கி கண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி நோட்டம் விடுவான். இப்படி கூட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டே எட்டி எட்டி பார்த்துட்டே நிற்கும்போது பலராம் கிருஷ்ணன்ட்ட சைகா பண்ணுறார். அவன் என்ன இப்படி உன்னைய ஒத்து பார்க்குறான் அப்படின்ட்டு.
கிருஷ்ணர் அது கிட்ட போகிறார். கிட்ட போய் நிற்கவும் அந்த அசுரன் கழுத்தை திருப்பி பகவானை பார்த்தான். திடீர்னு திரும்பி பின்னங்களால் கிருஷ்ணரை ஓங்கி உதைக்கிறான். பகவான் அப்போ அந்த காலை அப்படி பிடிச்சிட்டார். அதோடு சேர்த்து வாழையும் பிடிச்சிட்டார். கிருன்னு சுழற்றி மேலே எரிஞ்சார். கீச்செயின் சுற்றுவாங்களே அது மாதிரி சுற்றி எரிஞ்சார். அதை சுழட்டும் போதே வயிற்றுக்குள்ளே உள்ளதெல்லாம் வெளியே போயிடுச்சு. வாய் வழியாகவும் பின்னால் வழியும் வெளியே போயிட்டு சிறுவர்கள் இவன் அசுரன்தான் அப்படின்னு கத்துறாங்க. 2 வினாடியில் பகவான் அந்த அசுரனை ஒரு பெரிய மரம், விழா மரம், அது மேலே வீசி எறிஞ்சார். மரம் பொத்துன்னு ஒடிஞ்சி விழுது. அவன் உடம்பு வெடித்து பஞ்சு பஞ்சாக கிழிஞ்சி அங்கங்கே தொங்குது. கோபபாலர்கள் ஓடி கண்ணனை தழுவிக்கிட்டுறாங்க. பலராமன் தம்பியின் கைகளை தடவி கொடுக்கிறார். இப்படியாக வத்சாசுரன் வதம் நடக்குது. கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு ஆண்டாள் கூட பாடியிருப்பாங்க. அதாவது அதை எரியிற போது இடது காலை முன்பக்கமாக மடக்கி வச்சுக்கிட்டு வலது காலை பின்பக்கமாக நீட்டி வச்சு கண்ணுக்குட்டியை தூக்கி எறிஞ்சார். அப்போ காலில் அந்த கொலுசு தெரியுது, கண்ணனுடைய கொலுசு. அதை அவங்க வர்ணிக்கிறாங்க. கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி. குணில்னா அந்த காலத்தை கவட்டையில் கல் வச்சு அடிப்பாங்களே, அது மாதிரி குறி பார்த்து மரத்து மேலே எரிஞ்சார். இப்படி இந்த வத்சாசுரன் வதம் நடந்தது. இது விஷயமா பிருந்தாவனத்தில் ராதை ராதைகிட்ட பெருமையாக மற்ற சிறுவர்கள் சொன்னாங்க, கண்ணன் நேற்று ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான்னு. அப்போ ராதா வருத்தப்பட்டாங்க. ஏன் இப்படி பசுவை காப்பவன் சொல்லிட்டு அதை போய் கொண்டுகிட்டு இருக்கிற, என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஊடல் செய்தாங்க. இப்படியும் ஒரு தனி லீலை அங்கே பிருந்தாவனத்தில் சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.